செம்ம வெயில் இல்லங்க. ம். ஆமாடி. ரொம்ப சுத்தமா வெளிய தலைவலிக்குது. போகவே முடியல. ம். ம். ஷோ! ஆ? என்னங்க இது? இது நம்ம டோர் லாக் இல்லையே. ஆமால்ல. ஆ. யாரோ பூட்ட மாத்தி பூட்டியிருக்காங்களே. ம். யார் இந்த மாரி பண்ணியிருப்பாங்க? ஆ. நான் தான் அந்த டோர் லாக்க மாத்தி பூட்டினது. மேடம் நீங்களா? ம். நீங்க எதுக்கு எங்க பூட்ட தேவையில்லாம மாத்தி பூட்டணும்? ஏன் வீடு நான் பூட்ட மாத்தின உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? மேடம், நாங்க 2 வருஷமா இந்த வீட்ல குடியிருக்கிறோம். இப்படி திடீர்னு வெளிய பூட்டு போட்டா என்ன அர்த்தம்? சரி, நீங்க எப்பத்துல இருந்து ரெண்ட் கொடுக்கல முதல்ல அதை சொல்லுங்க. 3 மாச வாடகை உங்களுக்கு குடுக்கணும். எனக்கு இப்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கு மேடம். 3 மாசமா வாடகை கொடுக்கலனா வீட்டுக்கு பூட்டு போடாம வேற என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. நான் கொடுத்த அட்வான்ஸ் உங்ககிட்ட இருக்குல்ல, அதுல கழிச்சுக்கோங்க. இன்னும் 2, 3 நாள்ல எங்களுக்கு கொஞ்சம் பேமெண்ட் வர வேண்டியிருக்கு. வந்த உடனே கண்டிப்பா உங்களுக்கு வாடகையை கொடுக்க பாக்குறேன் மேடம். அதெல்லாம் முடியாதுங்க. இப்ப நீங்க வாடகை கொடுத்தாதான் நான் டோரை ஓபன் பண்ணுவேன். இல்லனா முடியாது. ஆ. என்ன மேடம், வீட்டு வாடகை மாசம் 20,000. 3 மாசத்துக்கு 60,000 ஆகுது. 60,000த்தையும் ஒரே தடவையா கொடுக்கணும்னா நான் கொள்ளையடிச்சு தான் கொண்டு வந்து கொடுக்கணும் மேடம். கொஞ்ச நாள் வெயிட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்க பணத்தை எல்லாம் கொடுத்துறேன் மேடம். என்னால நீங்க பணத்தை ரெடி பண்ணி கொடுக்கற வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது. இப்பவே கொடுக்கறதா இருந்தா கொடுங்க. இல்லனா வீட்டை காலி பண்ணுங்க. மேடம், நீங்க எங்க பொறுமையை ரொம்ப சோதிக்கிறீங்க. ஊர்ல இருக்கிற எந்த ஹவுஸ் ஓனரும் இப்படி எல்லாம் பண்ண மாட்டான். ஹம். நீங்க இப்ப மட்டும் சாவி கொடுக்கலன்னா நான் போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன் பாத்துக்கோங்க. நீங்க போலீஸ்ல போய் சொல்லுங்க. இல்ல வேற யார்கிட்டயாவது போய் சொல்லுங்க. அதெல்லாம் எனக்கு எதுக்கு? நீங்க பணத்தை கொடுக்கற வரைக்கும் என்னோட முடிவு இதுதான். மேடம் ஒரு நிமிஷம். ம். எங்களோட பர்மிஷன் இல்லாம எங்க டோரை லாக் பண்றதுக்கு உங்களுக்கு உரிமை கிடையாது. உங்கள மாதிரி ஆளுங்கெல்லாம் போலீஸ் வந்தாதான் திருந்துவீங்க. ஹ. ம். சார் வணக்கம் சார். சொல்லுங்க. சார் நான் எஸ்ஆர் காலனி செகண்ட் ஸ்ட்ரீட்ல இருந்து கால் பண்றேன் சார். உங்க பேரு? என்னோட பேரு ராகேஷ். சொல்லுங்க. நான் என் ஒய்ஃபோட கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்தேன் சார். சரி. என் ஹவுஸ் ஓனர் ரெண்டு கட்டுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னு நான் போட்டிருந்த பூட்டை கட் பண்ணி எடுத்துட்டு அவங்க பூட்டை போட்டு பூட்டிட்டாங்க சார். இப்ப நான் என் ஒய்ஃபோட சேர்ந்து நடுத்தெருவுல நிக்கிறேன் சார். என் ஹவுஸ் ஓனர் கிட்ட கேட்டதுக்கு சாவிலாம் தர முடியாதுன்னு சொல்றாங்க சார். நீங்க கொஞ்சம் அவங்க கிட்ட சொல்லுங்க சார். அவங்க எங்க இருக்காங்க? போன் அவங்கள்ட்ட கொடுங்க, நான் பேசுறேன். ஒரு நிமிஷம் சார். பேசுங்க. ஹலோ. என்னங்க இது? அவங்க வீட்ல இல்லாதப்ப அவங்க பூட்டை உடைச்சி நீங்க தனியா ஒரு பூட்டை போட்டு பூட்டிருக்கீங்களா? அவங்க பொருள் ஏதாவது காணோன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தா அப்புறம் நாங்க உங்களை தான் அரெஸ்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். ஏங்க கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டீங்களா? அது வந்து சார். அவங்க உங்களுக்கு ரெண்ட் கொடுக்கலன்னா லீகலா நோட்டீஸ் விட்டு அவங்கள காலி பண்ணுங்க. இல்ல அவங்க ஏதாவது பிரச்சனை பண்ணா நேரா எங்கள்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்க. அதை விட்டுட்டு இப்படிதான் ஒஸ்டா பிஹேவ் பண்ணுவீங்களா? இதெல்லாம் லீகலா தப்பு மேடம். முதல்ல அவங்களுக்கு டோரை திறந்து விடுங்க. எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம், புரியுதா? சரிங்க சார். ஆ. ம். ம்